ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் மல்லிகைப்பூ என்று அழைக்கக்கூடிய மல்லிகை பூச்செடி. இந்த தாவரத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இதனுடைய வளதியல்பு மற்றும் நிறைய பேருக்கு இந்த ட்ரிம்மிங்னான புரூனிங்னான கவாத்துனான தெரியாத இருக்காங்க. சில பேர் தெரியும், நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா புரூனிங் அப்படின்னா புரூனிங்லேயே சாஃப்ட் புரூனிங் இருக்குது, ஹார்டு புரூனிங் இருக்குது. அப்படின்னா அது என்ன, அதெல்லாம் இன்னைய வீடியோவில் நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மல்லிகை பூத்த தாவரம். இந்த தாவரம் பூத்து முடிஞ்ச உடனே நாம் என்ன பண்ணணும், இதை கவாத்து பண்ணணும். கவாத்துன்றது தமிழில் சொல்கிறாங்க. கவாத்து பண்ணுறது ஆங்கிலத்தில் புரூனிங். புரூனிங்கில் சாஃப்ட் புரூனிங், ஹார்டு புரூனிங். கவாத்துங்கிற ஒன்று தான், புரூனிங்னு ஒன்று தான். கவாத்துங்கிறது தமிழில் சொல்கிறது, அதாவது வெட்டி விடுதல் அப்படின்னு அர்த்தம். கிளைகள் வெட்டி விடுதல், கிளைகளை கழித்தல், அதுதான் கவாத்து அப்படின்றது. ஆங்கிலத்தில் புரூனிங். புரூனிங் இருக்குது, ட்ரிம்மிங் இருக்குது. இப்போ நமக்கு புரூனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த புரூனிங்கில் ரெண்டு வகை இருக்குது, ஹார்டு புரூனிங், சாஃப்ட் புரூனிங். இப்போ நம்ம பார்க்குற இந்த மல்லிகை பூ தாவரம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூத்து முடிஞ்சது. பூத்து முடிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே விட்டோம்னா நமக்கு பூக்கள் வராது. அப்போ பூத்து முடிஞ்ச தாவரத்தில் நம்ம புரூனிங் பண்ணணும். அப்படின்னா நம்ம கையில் ஒரு சிக்கேச்சர் எடுத்துக்கோங்க. எந்த வகை சிக்கேச்சர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு இந்த சிக்கேச்சர் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த புரூனிங் அப்படின்னா இதை நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விடணும். ரவுண்டு ஷேப்பில் இதை பாருங்கள், இதில் பூச்சியெல்லாம் வந்திருக்கு பாருங்க, பூச்சி வச்சிருக்கு இந்த இலையெல்லாம். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடணும். இதுதான், இது பேர் தான் புரூனிங். நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் புரூனிங். தமிழில் கவாத்து, இல்லைன்னா ஆங்கிலத்தில் புரூனிங் என்று அழைக்கப்படுகிறது. புரூனிங் சொல்லலாம், ட்ரிம்மிங் சொல்லலாம், கவாத்துன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, ஒரு ரவுண்டு ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. தாவரத்தை கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா பூக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ரெண்டாவது உயரமாக வளர்ந்து போச்சுன்னா உங்களால் பூ பறிக்கவும் முடியாது. அதனால ஒரு 4 அடி அந்த உயரத்திலே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அகலமாக அதிகமாக போட சொல்லி இதை பாருங்கள், புருன் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருக்கு. அகலமாக இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ப்ரூன் பண்ணி வரோம், சரிங்களா? இதை ப்ரூன் பண்ணுறோமா? இந்த ப்ரூனிங்கில் சாஃப்ட் ப்ரூனிங் என்னன்னு காமிக்கிறேன். இது ஜென்ரலாக ப்ரூனிங். சாஃப்ட் ப்ரூனிங்னா ஹார்டு ப்ரூனிங்னா காமிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து இது ஹார்ட் ப்ரூனிங். இதை கட் பண்ணிட்டு வரேன் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஹார்ட் ப்ரூனிங். ஹார்ட் ப்ரூனிங்னா மொத்தமாகவே கட் பண்ணுறது, மட்டமாக கட் பண்ணிடுவது பேர் ஹார்ட் ப்ரூனிங். சாஃப்ட் ப்ரூனிங்னா என்னன்னு ஒரு 2 பிரான்ச்சஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது சாஃப்ட் ப்ரூனிங் நான் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணணும்னா, முளையில் இருக்க 4 இலை இருக்கு இல்லைங்களா, அந்த கொத்து, இதை மட்டும் விட்டுட்டு இது கீழே இருக்க எல்லா இலையும் கட் பண்ணிடணும். இது சாஃப்ட் ப்ரூனிங். அப்படின்னா இலை, இந்த கிளைகள் உயரமாக இருக்கும், முனையில் மட்டும் இலை இருக்கும். இது ஃபுல்லாக எடுத்துருவேன். அப்போ இது எடுத்துட்ட உடனே என்ன ஆகும்னா, இந்த கணுக்கள்லேருந்து புதுசாக இலைகள் வரும். அந்த புது இலைகள் வந்த உடனே அந்த எல்லா கணுக்கள்லையுமே அரும்பு வைக்கும். இது பேர் சாஃப்ட் ப்ரூனிங். ஹார்டு ப்ரூனிங்னா ஃபுல்லாக கட் பண்ணுறது மொத்தமாக ஹார்ட் ப்ரூனிங். சாஃப்ட் ப்ரூனிங்னா இந்த இன்னொரு கலையை எடுத்து காமிக்கிறேன். இந்த கலையில் காமிக்கிறேன் பாருங்க. முனையில் இருக்க இலையை மட்டும் விட்டுட்டு மீதி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா இலையும் கட் பண்ணிடணும். இது பேர் சாஃப்ட் ப்ரூனிங். இந்த பாருங்க, இது ஃபுல்லாக சாஃப்ட் ப்ரூனிங். இப்படியே ப்ரூன் பண்ணால் முனையில் மட்டும் இருக்கும், மீதி எல்லா கலையை கட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஒவ்வொரு இலைகள் புதுசாக இலைகள் வரும். இலை வந்த உடனே இங்கே அரும்பு வைக்கும். ஒவ்வொரு இலைகளுக்கு இடையிலையும் அரும்பு வரும். இது பேர் சாஃப்ட் ப்ரூனிங். நம்ம இது இன்னைக்கு பண்ண போது ஹார்ட் ப்ரூனிங். இங்கே பாருங்க, ஒரு தாவரத்தில் எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஒன்று ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுங்க, இல்லை சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பண்றது ஹார்ட் ப்ரூனிங். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறோம். இதை பாருங்க, இது பூக்கள் இருக்கு பாருங்க, 1-2 பூக்கள் இருக்கு. அதுக்காக நீ ப்ரூனிங் பண்ணாமல் விட்டீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ்ல பூக்கள் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு பூக்கள் வராது. அதனால இங்கே பூக்கள் இருக்கு. இதை பாருங்க, இந்த பிரான்ச்லேயே பூக்கள் இருக்கு. இதை பார்த்தீங்களா? அப்புறம் இந்த பிரான்ச்சில் பூக்கள் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிடுங்க. மட்டமாக ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 மந்த்தில் புது லீவ்ஸ் வந்து நிறைய அரும்புகள் வந்து உங்களுக்கு பூக்கள் நிறையா பூக்கும். இதுதான் சாஃப்ட் ப்ரூனிங். இதை பாருங்க, ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துச்சா? இந்த தாவரத்தை பாருங்க, ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துச்சு. இப்போ இது ஏற்கனவே பூத்த பூ. இந்த இடம் கட் பண்ணும்போது கணுக்களுக்கு இடையில கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அதை பாருங்க, இதெல்லாம் பூக்கள் வந்து காய்ந்த பகுதி. இந்த பாருங்க, பூக்கள் வந்து காய்ந்த பகுதி. இதெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம ட்ரிம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஹார்ட் ட்ரிம்மிங் பண்ணும்போது நமக்கு ஹார்ட் ப்ரூனிங் ட்ரிம்மிங் எல்லாம் ஒன்று தான். இந்த ஹார்ட் ப்ரூனிங் பண்ணும்போது ஹார்ட் ப்ரூனிங் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு பூக்கள் நிறையா வரும்.
உங்களுக்கு பிளான்ஸ் உயரமாக இல்லை குள்ளமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஷார்ட்டாகவே வச்சுக்கணும் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுங்கள். பிளான்ஸ் உயரமாக வேணும்னும் போது முனையில் இலை விட்டு கீழே கிளை கட் பண்ணிவிடுங்க. அது சாஃப்ட் ப்ரூனிங். அப்போ பிளான்ஸ் உயரமாக போயிட்டே இருக்கு. நீங்கள் மேலே ட்ரிம் பண்ணாதான் சைடில் பிரான்ச்சஸ் நிறைய வந்து சைடில் வந்து அகலமாக இருக்கும், பெரிய பறந்து போகும், அகலமாக அதிகமாக இருக்கும், உயரம் போகாது. ஹார்ட் ப்ரூனிங் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணும்போது முனையில் இலையில கிளைகளில் அந்த இலையில விட்டுட்டு ஒரு 6 இலை 8 இலை விட்டுட்டு கீழே மட்டும் நீங்கள் எடுப்பீங்க. அப்போது தாவரம் வந்து உயரமாக போகும். தாவரம் உயரமாக வேணும்னா சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக மண்ணை கொத்துங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மண்ணை கொத்தி எடுத்துட்டு கல் என்னென்ன இருக்கோ கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. உள்ளே இருக்க கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாம் என்ன பண்ணணும்னா செம்மண் எரு போடணும். இங்கே பாருங்க, செம்மண் எரு நிறைய போடணும். நீங்கள் பெரும்பாலும் டிஏபி மாதிரி போடாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இயற்கை உரம் சிறந்தது. டை அமோனியம் பாஸ்பேட் உரம் போடும்போது பூக்கள் வரும். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் நிறைய கிடைக்குது உரங்கள். அதாவது உரங்கள்னா இயற்கை உரம், மாட்டு சாணம் நிறைய கிடைக்குது, மெனியூர். அதனால் அதை வாங்கி போடுங்க. அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அதனால் பெரும்பாலும் என்னென்னா செயற்கை உரத்துக்கு போக வேண்டாம். இயற்கை உரம் போடும்போது பூச்சிகள் தாக்குதல் குறைவாக இருக்கும். செயற்கை உரங்களுக்கு போடு பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் தாவரத்தில். அதனால் முடிஞ்ச அளவு இயற்கை உரத்தை போடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தூளாக இருக்கட்டும். இந்த பார்த்தீங்களா, கட்டி இல்லாமல் தூளாக எடுத்துக்கோங்க. இதை சுற்றி போடுங்க. தாவரத்தை சுற்றி இந்த செம்மண்ணை போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றி செம்மண் நீர் போட்டுட்டு வாட்டரிங் பண்ணுங்க. டெய்லி 2 டைம்ஸ் வாட்டரிங் பண்ணுங்க. மார்னிங் ஈவினிங் பண்ணுங்க. வித்தின் 1 மந்த்தில் உங்களுக்கு புதுசாக இலை வந்து அழகாக ஃபுல்லாக அரும்புகள் வந்து நிறைய பூக்கள் இருக்குது. அதனால தேவையில்லாமல் நீங்கள் செயற்கை உரத்தை பயன்படுத்த வேண்டாம். இயற்கை உரம் போதுமானது. உங்களுக்கு நீர் கொஞ்சம் தாக்கு நிறையா வேணும், தேங்கணும்னா கொஞ்சம் செம்மண் கலந்துங்க, எருவோடு சேர்ந்து நல்லா போட்டு கொத்தி விடுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை சாயில் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா காற்றோட்டம் இருந்தால் வேர்கள் நல்லா பரவும், அப்போ பூக்கள் நிறையா வரும். புதுசாக சேனல் பார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.